இந்திய ஜனாதிபதி நேரடியாகவே உச்சநீதிமன்றத்தை பார்த்து 14 கேள்விகளை கேட்டிருக்காங்க. எதுக்காக முதல்ல இவங்க உச்சநீதிமன்றத்தை பார்த்து நேரடியாக இந்த 14 கேள்விகளை அவங்க கேட்டிருக்காங்க? இந்த கேள்விகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இந்த சூழ்நிலையில உச்சநீதிமன்றம் 5 பேர்களை கொண்ட நீதிபதிகளை கொண்ட ஒரு அமர்வை உருவாக்கி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில ஜனாதிபதிக்கு பதில் சொல்ல போறாங்க. உண்மையிலே இந்திய ஜனாதிபதி கேட்ட 14 கேள்விகள் என்னென்ன? அந்த கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் கொடுக்க போற பதில்கள் என்னென்ன? இது குறித்து இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விவாதம் எழுந்திருக்கு. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனா தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட ஒரு வழக்கு, அந்த ஒரு வழக்குக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த தீர்ப்பு இன்னைக்கு இந்தியா முழுக்க பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த மோடி அரசுக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அடிய இன்னைக்கு தாங்க முடியாம இந்திய ஜனாதிபதியை வச்சு உச்சநீதிமன்றத்தை டார்கெட் பண்ற வேலையை இந்த மோடி அரசாங்கம் செய்யறாங்க. உண்மையிலேயே இந்த வழக்குல உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து பாஜக அரசு ஜெயிக்குமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஜனாதிபதி